ஐயநாதன் அவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் பயிலரங்கம் நடத்தும்போது திரு ஐயநாதன் அவர்கள் வந்து நம்முடைய கழகத்தின் சார்பாக அங்கே பயிற்சிக்காக வராரு. நம்முடைய தோழர்கள்லாம் அவர்களை அழைச்சிட்டு வந்தாங்க. தலைமையிலேருந்து பேசி வராருன்னு வச்சுக்கோங்க. அவரோடு சேர்ந்த இன்னொருத்தரும் வந்து அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிலரங்கத்தில் இருந்தார். ஸோ 2 பேருமே அன்றைக்கி அந்த பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திரு ஐயநாதன் ஐயா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே வந்தார். இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து தலைவரை வந்து பார்த்தேன், நான் போய் பேசினேன், பேசி முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறார், ஜனவரி 2ஆம் தேதி நான் அவரை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. நியாயமாக நான் கேட்குறேன், ஜென்ரலாக லாஜிக்காக கேட்குறேன். நீங்கள் ஜனவரி 2 போய் எங்கள் தலைவரை பார்த்துட்டு வரீங்க. நீங்கள் ஒரு மூத்த அரசியல் விமர்சகர், ஒரு மூத்த அரசியல் பத்திரிகையாளர் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையிலான சந்திப்பை வந்து வெளில எவனா சொல்லுவானா? சொல்ல முடியும்? மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா யாராச்சும்? இந்த மாதிரி யூடியூப்ல உட்காந்து வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா? இப்போ என் தலைவரை நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன், நானும் ஒரு 1000 விஷயம் பேசுவோம், அதெல்லாம் வந்து வெளில சொன்னால் அந்த நம்பிக்கை என்ன ஆகுது? அப்போ நீங்கள் ஒரு மூத்த அரசியல் பத்திரிகையாளர் அப்படின்னா நீங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து வெளில சொல்கிறீங்கன்னா அங்கே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையே உடஞ்சி போயிடுதுல்ல. அப்போ என்ன மாதிரியான ஆள் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமை, நான் அறிக்கை எழுதி கொடுத்தா எனக்கு வந்து மதிக்க மாட்டுறாங்க, நான் அறிக்கை கொடுத்தா அதை வந்து இது பண்ண மாட்டாங்கலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே. ஏன் அதிமுக அறிக்கை எழுதி கொடுங்க, திமுக அறிக்கை எழுதி கொடுங்க, நாம் தமிழருக்கு அறிக்கை எழுதி கொடுங்க, பாஜக அறிக்கை எழுதி கொடுங்க, எவனா போடுவானா? நீங்கள் கொடுக்குற அறிக்கையை போடுறதுக்கு தான் அவங்க அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்களா? நீங்கள் கொடுக்குற அரசியல் அறிக்கையெல்லாம் போடலைன்னா உங்களுக்கு அவங்க எதிர்ப்பாயிடுவாங்களா? உடனே நீங்கள் வந்து நான் அவரை சந்திச்சு பேசினா அதை சொன்னார் இதை சொன்னான்னு வெளில வந்து நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா?